அகாடமி. இது மேக்ஸ் வீடியோ. மேக்ஸ்ல நம்பர் சீரிஸ் ஆல்ரெடி ஒரு 3 பார்ட் பார்த்துட்டோம். அதுல எல்லா டைப்பும் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஆல்ஃபா நியூமெரிக் ரீசனிங். இதுல ஆல்ரெடி 2 பார்ட் வந்து நான் போட்டு முடிச்சுட்டேன். அதுல ஒரு 3, 4 மாடல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதுல வந்து பார்ட் 3 இதுலயும் ஒரு 2 மாடல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இன்னும் ஒரு பார்ட்டோட இந்த ஆல்ஃபா நியூமெரிக் ரீசனிங் வந்து ஃபுல்லா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். இதெல்லாமே கொஞ்சம் பெரிய மாடல். அதனால ஒவ்வொரு மாடலுக்குமே 5, 5 சம் நான் குடுத்துருப்பேன். ஆனா லாஸ்ட் பார்ட்ல வந்து கொஞ்சம் ரேரா அடிக்கடி கேட்காம ரேரா கேட்குற மாதிரி அ ஒரு சில சம்ஸ் இருக்கும் இல்லையா? கொஞ்சம் டிஃபரெண்ட்டா அந்த மாரி சம்ஸா வந்து ஒரு 10 சம் எடுத்து நானு ஒவ்வொன்னும் ஒரு மாடல்ல இருக்கும். அந்த மாதிரி சம்ஸ வந்து அடுத்த பார்ட்ல குடுத்து நான் முடிச்சுர்றேன். இந்த பார்ட்ல நம்ம 2டே டைப் தான் பார்க்க போறோம். ஆனா அந்த 2 டைப்பையுமே 5, 5 சம் பார்க்க போறோம். ஏன்னா அது வந்து அடிக்கடி கேட்குற மாடல்ஸ். அதனால அதுல கொஞ்சம் நீங்க வெரைட்டியா நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணா தான் வந்து எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இந்த மாதிரி லெட்டர்ஸ் குடுத்துருவாங்க. இந்த லெட்டர்ஸ்ல நெக்ஸ்ட் வர்ற நம்பர் என்ன? நெக்ஸ்ட் வர்ற லெட்டர் என்ன? அப்படின்னு கேட்பாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணோம்? நம்பர் பார்க்குறோம் இல்லையா? நம்ம நம்பர் சீரிஸ்ல அதே மாதிரி தான். இந்த லெட்டர்ஸுக்கு இடையில என்ன வந்து லாஜிக் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா, அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, நான் கொஸ்டின டிஸ்டர்ப் பண்ணல. தனியா இங்க நான் எடுத்து எழுதிடுறேன். ஜி, கே இப்படி குடுத்துருக்காங்க. இப்ப பில இருந்து சி எவ்வளவு ஸ்கிப் ஆகி போயிருக்கு? ஏ, இது பி, இது சி. அப்ப சி, இது இ, இது இப்படி வருது. சரி ஒவ்வொன்னுக்கும் நம்பர் போட்டு பார்க்கலாம். பின்றது என்ன நம்பரு? 2. சிங்கிறது 3. டி, இ, எஃப். எஃப், இ அடுத்து. அப்ப இ வந்து 5வது லெட்டரு. அடுத்து ஜி, இக்கு அடுத்து எஃப் விட்டுட்டு ஜி வந்திருக்கு. அப்ப இது 7வது லெட்டர். அடுத்து கே. இஎஃப், ஜி, ஹச், ஐ, ஜே, கே. அப்புறம் தான் கே வருது. இது 11வது லெட்டர். இப்ப இந்த நம்பர் எல்லாம் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா தோணுதா அப்படின்னு? பாருங்க 2, 3, 5, 7, 11 எல்லாமே என்னவா இருக்கு? பிரைம் நம்பர்ஸா இருக்கு. டிஃபரன்ஸ் வந்து பிரைம் நம்பர்ஸா இருக்கு. புரியுதா? அப்ப பிரைம் நம்பர் ஆர்டர்ல ஆல்பாபெட்ட வந்து எடுத்து எழுதியிருக்காங்க. அவ்வளோதான். அப்ப 11க்கு அப்புறம் இருக்கிற பிரைம் நம்பர் என்னது? 13. 13வது லெட்டர் என்னது? எம். அப்ப ஆன்சர் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். புரியுதா? இது பேசிக் மாடல். லெட்டர்ஸ் குடுத்துருப்பாங்க. அந்த லெட்டர வந்து எப்பயுமே லெட்டர பார்த்த உடனே உங்களால கனெக்ட் பண்ண முடியுதுன்னா, நீங்க அதிலேயே லாஜிக்க வந்து செக் பண்ணிறலாம். லெட்டர்ஸ்ல வந்து எனக்கு கன்ஃப்யூஸ் ஆகுது. அதுல இருக்க ஒரு ரிலேட்டிவ்ஸ் வந்து என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு தோணும்போது, நீங்க அத நம்பரா கன்வெர்ட் பண்ணிக்கணும் எப்பயுமே. அப்படி நம்பரா கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா வந்து அத ஃபைண்ட் அவுட் பண்ணிருவீங்க நீங்க ரீசன. இப்ப ஃபர்ஸ்ட் சம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் நம்ம. பாருங்க செகண்ட் சம். செகண்ட் சம்ல ஏஎன், பிஓ, சிபி, டிக்யூ அப்படின்னு 2 2ஆ குடுத்துருக்காங்க. பேரா குடுத்துருக்காங்க. இப்ப இதுல இருக்கிற லாஜிக்க நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ, ஏஎன், பிஓ, சிபி, டிக்யூ இதுதான் குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்ப நீங்க லெட்டர் பாருங்க. பார்க்கும்போதே நம்மளுக்கு ஏ, பி, சி வரிசையா கண்ணுக்கு தெரியுது. ஏ, பி, அடுத்து சி, அடுத்து டி. அடுத்து என்ன இருக்கு? எம், என், எம் இல்ல. என், ஓ, பி, கியூ. அவ்வளோதான். அடுத்தடுத்த லெட்டர்ஸ் குடுத்துருக்காங்க. இது இப்படி போகுது. இது 2வது லெட்டர் எல்லாம் இந்த மாதிரி போகுது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? பாருங்க ஏ, பி, சி, டி. அடுத்து என்ன வரணும் இங்க ஃபர்ஸ்ட்ல? இ. நெக்ஸ்ட் என், ஓ, பி, கியூ. அடுத்து இப்ப இங்க என்ன வரும்? ஆர். இ, ஆர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். இப்ப நான் ஆப்ஷன் குடுக்காம உங்களுக்கு போட்டுட்டு இருக்கேன். இன்னும் ஆப்ஷன் இருக்கும் போதெல்லாம் நீங்க டக்குன்னு லாஜிக்கா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா கீழ இருக்கிற 4 இருக்கும். 4லயுமே ஈன்ற வார்த்தை ஃபர்ஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2வது இருக்கிறத மட்டும் மாத்தி மாத்தி குடுத்துருக்காங்க. ஆரா, என்னா, கியூவா, பியாண்டு. அப்ப நீங்க எத வச்சு போட்டுருக்காங்க? ஓ! ஏபிசிடிஇ வரிசையா வந்துருச்சே! அப்டின்ட்டு டக்குன்னு நீங்க 2வத மட்டும் கண்டுபிடிச்சா போதும். டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும் ஆப்ஷனோட பார்க்கும்போது. ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் நம்ம.
நெக்ஸ்ட் சம்மு. 3 எழுத்து குடுத்துருக்காங்க. KPD LOE MNF NMG. இத எடுத்து எழுதிக்கலாம். KPD LOE MNF. ஏன்னா எழுத்து எழுதும்போது கொஞ்சம் கேப் விட்டு நம்ம எழுதுவோமா, அப்ப வந்து கனெக்ட் பண்ணி காமிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அதுக்காக. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லெட்டருக்கெல்லாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி சீரிஸ் வந்தாலே ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம், செகண்ட் லெட்டர் அந்த மாதிரி கம்பேர் பண்ணி பாருங்க. பாருங்க KLMN வரிசையா தான் இருக்கு. ஓகே. 2வது PONM இப்படி வருது பாருங்க. MN 2வது லெட்டரா பாருங்க. OP. புரியுதா? இந்த லெட்டர் இந்த ஆர்டர்ல போகுது. இந்த லெட்டர் ரிவர்ஸ்ல வருது. சரி, அப்ப 3வது லெட்டர் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். DEFG. இது வரிசையா தான் போகுது. ஓகே. இப்ப 3 ஆர்டரையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஆர்டர் படி நெக்ஸ்ட் என்ன லெட்டர் வரும்னு எழுதணும். ஃபர்ஸ்ட் லெட்டரா இப்ப பாருங்க KLMN. அடுத்து அப்ப என்ன வரும்? O. அடுத்து ரிவர்ஸ்ல போயிருக்கு. MNOPன்னு. அப்ப எம்முக்கு முன்னாடி லெட்டர் என்னது? எல். KLMNO. அந்த எல் தான் இங்க வந்திருக்கணும். இந்த எல்லுல இருந்து இங்க அப்படியே எம் ஆயிருக்கும். சரி, 3வது லெட்டர் DEFG. அடுத்து என்ன வரணும்? H. அப்ப இந்த இடத்துல வர வேண்டிய ஆன்சர் OLH. இதுதான் வந்து ஆன்சர். புரியுதா? எந்த ஆர்டர்ல போயிருக்கு, திரும்ப 2வது லெட்டர்லாம் எந்த ஆர்டர்ல இருக்கு அப்படி பார்த்துட்டோம்னா, அதே ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கும்போது, நம்ம டேஷ் போட்டிருக்க இடத்துல ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வரும்? 2வது நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு மொத்தமா கண்டுபிடிக்க ட்ரை பண்ணீங்கன்னா கஷ்டமா இருக்கும். ஒவ்வொன்னா ஃபர்ஸ்ட் லெட்டரா கனெக்ட் பண்ணி, இதோட ஃபர்ஸ்ட் லெட்டர கண்டுபிடிக்கணும். அடுத்தது செகண்ட் லெட்டரா கனெக்ட் பண்ணி, ஆன்ஸரோட செகண்ட் லெட்டர், அப்புறம் 3 லெட்டர் அந்த மாதிரி போகணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 4th சம். பாருங்க BCDFG. இடையில டேஷ் குடுத்துருக்காங்க. அடுத்து J. இடையில குடுத்தாலும் சரி, கடைசியில டேஷ் குடுத்தாலும் சரி, எல்லாமே ஒண்ணுதான். அந்த லெட்டர்ஸுக்கு இடையில இருக்கிற லாஜிக்க கண்டுபிடிச்சுட்டு, அந்த இடத்துல என்ன வரணும்னு கண்டுபிடிக்கணும். நம்பர் சீரிஸ்ல இத ஆல்ரெடி பண்ணியிருப்போம். சரி, இப்ப பாருங்க. இந்த இது என்ன கனெக்ஷன் இருக்கு இந்த இதுக்கெல்லாம்? BCDFG J. இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம நம்பர் பார்க்கலாமா? AB. B வந்து 2, C வந்து 3, D வந்து 4, Eக்கான F வந்து 6, G வந்து 7, EFGHIJ. J வந்து 9. இப்ப இதுக்கு ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்கா? 2, 3, 4 போது, 6 போது, 7 போது. அப்புறம் திடீர்னு இங்க வருது. 10 வருதா J? 10. ஏன்னா G ABCDEFGHIJவா? அப்ப இது 8, இது 9, இது 10. இப்போ இந்த நம்பர்ல எந்த லாஜிக்கும் நம்மளுக்கு இருக்க மாரி தெரியல. 2, 3, 4, 6, 7, 10. அப்போ நம்பர் லாஜிக் இதுல வரல. வேற ஏதோ ஒரு லாஜிக் இருக்கு. பாருங்க BCD. இது பூரா வரிசையா வந்திருக்கு. அப்புறம் திடீர்னு Fக்கு போகுது, திடீர்னு Gக்கு போகுது, திடீர்னு Jவுக்கு போயிருச்சு. இப்போ இதுல என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வவ்வல்ஸ் இருக்கு இல்லையா? எது? A, E, I, O, U. இந்த வவ்வல்ஸ மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு ஆல்பபெட்ட வரிசையா எழுதியிருக்காங்க. அதுதான் இதோட லாஜிக். இங்க பாருங்க, A வரக்கூடாது. அதனால Aவ விட்டுட்டாங்க. அடுத்து B எழுதியிருக்காங்க, C எழுதியிருக்காங்க, D எழுதியிருக்காங்க. E வரும்போது E வவ்வல். அதனால அத ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அடுத்து F எழுதியிருக்காங்க, G எழுதியிருக்காங்க. அடுத்து என்ன வரும்? H, I, J வரணும். அப்படிதானே? அப்போ H, I அப்புறம் தான் J. ஆனா இதுல ஐன்றது வந்து வவ்வல். அதனால ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்காது. அப்போ இந்த இடத்துல எந்த லெட்டர் வந்திருக்கும்? ஹச்ன்றது தான் வந்திருக்கணும்.
வரிசையா ஆல்ஃபபெட்ட வரிசையா எழுதுறாங்க. அதுல ஏஇஐஓய மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு எழுதியிருக்காங்க. அப்போ அதனால தான் ஐ வராம அடுத்து டைரக்ட்டா ஜே வந்துருச்சு. அப்ப இங்க வர வேண்டிய ஆன்சர் என்ன? ஹச். ஏன்னா ஹச், ஐன்ற 2 இதுல ஹச் தான் வந்து வவ்வல் இல்லாத லெட்டரு. புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். 5த் கொஸ்டின். இந்த மாரி நெறைய வாட்டி நீங்க பேட்டர்ன் பார்த்திருப்பீங்க. ஏபி, பிஏபி, ஏபி இந்த மாரியே போட்டிருப்பாங்க. இப்படி குடுத்தாலே நீங்க என்ன பண்ணணும்னா, இத நீங்க ஒரு ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் பேட்டர்னா பிரிக்க ட்ரை பண்ணணும். பாருங்க, இப்ப ஏபிஏ, ஏபி, பி, பிஏ. இத என்ன பண்ணணும்னா, 3, 3ஆவோ, 2, 2ஆவோ நீங்க ஒரு பேட்டர்னா பிரிக்கணும். இப்ப நானு 3 இருக்குனால 3ஆ கூட பிரிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 இதுக்குள்ளேயும் ஒரே ஆர்டர்ல வரணும். இப்ப ஏ, பி, ஏ அப்டின்னே எல்லாத்தையும் பிரிக்க ட்ரை பண்றேன். இப்ப 2வது இந்த இடத்துல நானு ஏ வரும், இல்ல பி வரும். அப்படிதானே? நான் எது போட்டாலும், ஏ போட்டாலும், பி போட்டாலும் இந்த ஏபிஏ ஆர்டர் எனக்கு கிடைக்குதா? இல்ல. ஏஏபின்னு கிடைக்குது. இல்ல பிஏபின்னு கிடைக்குது. ஏபிஏன்னு ஆர்டர் கிடைக்கல. அப்ப 3, 3ஆ என்னால பிரிக்க முடியாது. பேட்டர்ன் தப்பு. இப்ப நான் என்ன செய்றேன்னா, 2, 2ஆ பிரிக்க ட்ரை பண்றேன். பாருங்க. 2, 2ஆ பிரிக்கிறேன். ஏபி. அடுத்து ஒரு 2. அடுத்து ஒரு ஏபி. அடுத்து ஒரு 2. அடுத்து ஒரு 2. அடுத்து ஒரு 2. இப்போ ஏபி திரும்ப அதே ஏபி, ஏபி, ஏபின்னே நான் பிரிக்க ட்ரை பண்றேன்டா, 2வது என்ன வரும்? ஏ இருக்கு. அப்ப இங்க பி வரணும். அடுத்து ஏபி வந்துருச்சு அதுவே. இங்க பி இருக்கு. அப்ப ஏ வரணும். திரும்ப அதே மாரி பி இருக்கு. இங்க ஏ வரணும். இங்க ஏ இருக்கு. இங்க பி வரணும். பேட்டர்ன் வரிசையா வந்துருச்சு இல்லையா? ஏபி, ஏபி, ஏபின்னு. அப்ப இந்த டேஷ்கள்ல மட்டும் நீங்க என்ன ஃபில் பண்ணியிருக்கீங்களோ, அத மட்டும் தனியா எடுத்து எழுதுங்க. பி, ஏ, ஏ, பி அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். இப்ப இதுக்கு அடுத்து என்ன வரும்னு அவங்க கேட்கல. இந்த ஒவ்வொரு டேஷ்லயும் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த டேஷ்ல இருக்க எழுத்துக்கள பூரா கீழ மொத்தமா தனித்தனியா எடுத்து எழுதணும். இங்க வந்து பி வரும், இங்க ஏ வரும், இங்க ஏ வரும், திரும்ப கடைசியில பி வரும். அப்ப ஆன்சர் வந்து பிஏஏபி அப்படிங்கிறது தான் ஆன்சர். இது மாதிரி ஏபி எது குடுத்தாலும் நீங்க அத 2ஆவோ, 3ஆவோ பேட்டர்னா பிரிக்கணும். ஆனா நீங்க எப்படி பிரிக்கிறீங்களோ, அந்த மொத்த ஹோல் சீரிஸும் அதே மாரி வர்ற மாரி அமையுதான்னு பாருங்க. எப்ப அப்படி அமையுதோ, அப்பதான் வந்து ஆன்சர் கரெக்ட்ன்னு அர்த்தம். ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்ப இந்த 5மே வந்து இந்த விடுபட்ட எழுத்துக்களை கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சீரிஸ்ல நம்ம பார்த்துட்டோம். 5 இது. முன்னாடி கடைசியில லெட்டர் விட்டு போயிருந்தா எப்படி இருக்கும்? இடையில லெட்டர் விட்டு போயிருந்தா எப்படி வரும்? இந்த மாதிரி 2, 3 இடத்துல லெட்டர்ஸ் விட்டு போய் எப்படி வரும்? எல்லாமே பார்த்துட்டோம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி. இஸ்ட்ன்னு குடுத்துருப்பாங்க. நெறைய இடத்துல நீங்க இத பார்த்துருப்பீங்க. நம்ம இந்த இதுல ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் படிக்கும்போது கூட இந்த மாதிரி லெட்டர்ஸ வச்சு அதாவது சாரி நம்பர்ஸ வச்சு நம்ம போட்டிருப்போம். இந்த மாதிரி வேல்யூ வந்தா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. அதே இது ஆல்ஃபபெட் குடுத்து பார்த்தா எப்படி பண்றது? அப்படிங்கிறது தான் நம்ம இதுல பார்க்க போறோம். பாருங்க. இது வந்து ஒண்ணும் நம்பர்னா என்ன பண்ணுவோம்னா, இந்த சி வந்து இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் சி வந்து இங்க என்ன நம்பர் குடுத்துருக்காங்களோ, அந்த கேயோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். அப்ப இதுக்கு என்ன? இப்ப இது 4ன்னு இருக்கு. இது 8ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 5ன்னு இருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்கன்னா, 4 எப்படி 8 ஆச்சு? 2ஆல பெருக்குனனால 8 ஆச்சு. அப்ப 5 நான் 2ஆல பெருக்குனேன்னா, இங்க 10 கிடைக்கும். அவ்வளோதான் ஆன்சர்ன்னு போட்டுருவோம். இதுதான் நம்பர்ல. ஆனா இங்க வந்து ஆல்ஃபபெட்ல குடுத்துருக்காங்க அதவேவும். அப்ப இதே மாதிரி தான் நம்பர்ஸ்க்கு எப்படி லாஜிக் பார்த்தீங்களோ, அதே மாரி ஆல்ஃபபெட்ல பார்க்கணும். சி இஸ்டு ஜி இஸ்டு கே இதுதான் வந்து கொஸ்டின். இப்ப என்ன பண்ணோம்? சிக்கும், ஜிக்கும் என்ன வித்தியாசம்? ஏதாவது பார்க்குறதுக்கு ரெசம்பிளன்ஸோ, இல்ல ஏதாவது ஒரு லாஜிக் இருக்குன்னா, எதுவுமே இல்ல. 2டே 2 லெட்டரு. அதுல என்ன லாஜிக் நான் பார்க்க முடியும்? இதிலிருந்து எத்தனாவது லெட்டரா இருக்கு ஜி? ஏபிசி டிஇஎஃப்ஜி. 4த் 4வது லெட்டரா ஜி இருக்கு. அப்ப கேவுல இருந்து அதே மாரி 4வது லெட்டர் என்னன்னு பார்த்து எழுதிற வேண்டியதுதான். அவ்வளவுதான் லாஜிக். கேக்கு அப்புறம் என்ன வரும்? கேஎல்எம்என்ஓ. ஓன்றது தான் ஆன்சர்.
புரியுதா உங்களுக்கு? வெறும் 2டே லெட்டர் குடுக்கும்போது, அதுல நீங்க நம்பராவும் பார்க்கலாம். ஆ இல்ல வந்து நீங்க இப்ப இப்ப நானு ஏபிசி 3வது லெட்டர், டிஇஎஃப்ஜி, ஜி 7வது லெட்டர். அப்ப 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 4. அப்ப அதே மாதிரி கேவுக்கும், ஓவுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 4. அந்த ஆர்டர்ல நான் எழுதிட்டேன். அப்படியும் சொல்லலாம். நீங்க நம்பரா மாத்தி நான் அப்புறம் டிஃபரன்ஸா கண்டுபிடிச்சேன். அப்படி சொன்னாலும் ஓகே தான். சில இருந்து ஜி வந்து 4வது லெட்டரா இருந்துச்சு. அதனால கேவ்ல இருந்து ஓ 4வது லெட்டர் நான் கண்டுபிடிச்சு எழுதிட்டேன். அப்படின்னு போட்டாலும் ஓகே தான். இதுதான் ஆன்ஸர். இது ரொம்ப பேசிக். இந்த டைப்ல பேசிக்கான ஒரு மாடல். நெக்ஸ்ட் சம் பாருங்க. இஓயு, ஐயுஏ, ஏஐயு. இது எல்லாமே குடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஏதோ ஒண்ணு பார்க்கும்போதே நம்மளுக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்கிற மாரி தோணுது இல்லையா? பாருங்க ஃபர்ஸ்ட் ஒண்ண எழுதலாம். இஓயு. இதுக்கும் என்ன லிங்க் அப்படின்னு கண்டுபிடிப்போம். இத பார்க்கும்போதே எல்லாமே நம்மளுக்கு தெரியுது. இஓ, ஐயு, ஏஇ, ஐஓயு வவல்ஸ்குள்ளேயே குடுத்துருக்காங்க எல்லாமே. தெரியுதா? அப்போ இப்ப இந்த ஒவ்வொரு லெட்டரா கம்பேர் பண்ணுவோம். இந்த ஃபர்ஸ்ட் லெட்டருக்கும் என்ன சம்மந்தம்? ஏ, இ, ஐ. ஈக்கு அப்புறம் வர்ற வவ்வல் வந்து ஐ வந்திருக்கு. இப்ப 2வது லெட்டர் எடுத்து பார்க்கலாம். ஓவுக்கும், யூவுக்கும் என்ன சம்மந்தம்? ஏஇ, ஐஓயு. இது எப்பயுமே இந்த ஆர்டர்ல தான் இருக்கணும். சரியா? வவ்வல்ஸ் வந்து ஆர்டர் இதான். இப்போ ஓவுக்கு அடுத்து வர்ற வவ்வல் என்னது? யூ. அதத்தான் இங்க குடுத்துருக்காங்க. யூவுக்கு அடுத்து வர்ற வவ்வல் என்னது? யூவுக்கு அடுத்து எதுவுமே இல்லையே மேடம். அப்புறம் எப்படி நீங்க வவ்வல்ன்னு சொல்றீங்க? எப்பயுமே ஆல்ஃபபெட் மட்டும் ஒன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா, அடுத்து திரும்ப ரிப்பீட் ஆயி ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துரணும். அப்ப யூக்கு அடுத்த ஆல்ஃபபெட் என்னது? ஏ. அதத்தான் இங்க குடுத்துருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஒண்ணும் இல்ல. ஒவ்வொரு லெட்டருக்கும் அதுக்கு அடுத்தடுத்த ஆல்ஃபபெட் லெட்டர் அதுக்கு நேர் நேரா இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கோ, அதுக்கு அடுத்த ஆல்ஃபபெட் அடுத்ததுல ஃபர்ஸ்ட் லெட்டரா இருக்கு. அப்போ ஏ, ஐ, யூ. இதுக்கு இதே மாதிரி எழுதுங்க. ஏக்கு அப்புறம் வர்ற ஆல்ஃபபெட் என்னது? இ. ஐக்கு அடுத்து வர்ற ஆல்ஃபபெட் ஏஇ, ஐ, ஓ. யூவுக்கு அடுத்து வர்ற ஆல்ஃபபெட் என்ன வரும்? நான் சொன்ன மாதிரி திரும்ப ஏ தான் ரிப்பீட் ஆகும். அப்போ இ, ஓ, ஏ அப்படிங்கிறது தான் ஆன்சர். புரியுதா உங்களுக்கு? அந்த பார்க்கும்போதே நம்மளுக்கு ஏஇஐஓக்குள்ளேயே அந்த லெட்டர்ஸ் எல்லாம் சுத்திட்டு இருக்கிறது தெரியும். அப்ப ஏதோ ஒரு வவ்வலோட கனெக்ட் ஆயிருக்கு. இப்ப ஈக்கு அடுத்த லெட்டர் அந்த மாதிரி நீங்க யோசிச்சீங்கனாலே ஈஸியா வந்துரும். நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் சம் வந்து இந்த டிவைட் பை அப்படிங்கிறது என்னால இதுல எழுத முடியாதனால நானு நேரடியா எழுதிக்கலாம்னு விட்டுட்டேன். பாருங்க. ஏபிசி பை எஃப் பிசிடி பை ஐ சிடிஇ பை எல். இப்ப இந்த இடத்துல என்ன வரும்? இதுதான் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து பார்த்த உடனே என்னடா இவ்ளோ இருக்கு அப்படின்னு தோணும் உங்களுக்கு. ஆக்சுவலா ரொம்ப சிம்பிளானது தான். நீங்க நான் டைரக்ட்டா லாஜிக்காவே சொல்லிடுறேன். பாருங்க உங்களுக்கு வேணா ஆப்ஷன் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து டிஇஎஃப் டிவைடட் பை ஓ. 2வது பி ஆப்ஷன் என்ன அப்படின்னா டிஇஎஃப் டிவைடட் பை என். சி ஆப்ஷன் இடிஎஃப் டிவைடட் பை கே. டி ஆப்ஷன் வந்து டிஇஎஃப் டிவைடட் பை எம். இந்த மாதிரி 4 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இந்த லாஜிக்கலா நம்ம கண்டுபிடிச்சா கூட, இந்த லாஜிக்கோட செட் ஆகுற ஆப்ஷன் எது இருக்குன்னு ஆப்ஷன்ல இருந்து தான் நம்ம இதுல ஆன்சர் போடுற மாரி இருக்கும். அதுக்காக நீங்க வந்து இது தெரிஞ்சிருக்கணும். ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஆன்ஸர மட்டும் நான் உங்களுக்கு இது எல்லாமே டெலீட் பண்ணிடுறேன். ஆன்ஸர மட்டும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பாருங்க ஏபிசி பை எஃப், பிசிடி பை ஐஏ, சிடிஇ பை எல். இப்போ
நீங்க இந்த ஒவ்வொன்னுக்கும் நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, அதோட நம்பர்ஸ எழுதப் போறேன். A பிளஸ் B பிளஸ் C. என்ன வரும்? A வந்து 1, B 2, 3. இது எல்லாத்தையும் கூட்டுனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6ன்னு கிடைக்குமா? 1 பிளஸ் 2 பிளஸ் 3 6. 6வது லெட்டர் ஆல்பாபெட் லெட்டர் என்னது? F. அத தான் இங்க கீழ குடுத்துருக்காங்க. ஏபிசி 3ஓட நம்பரையும் நீங்க கூட்டுனீங்கன்னா, கீழ இருக்கிற எஃப்போட நம்பர் கிடைக்கும். இதுதான் லாஜிக். இப்ப செகண்ட் பி பிளஸ் சி பிளஸ் டி இஸ் ஈக்குவல் டு ஐன்னு குடுத்துருக்காங்க. இதே லாஜிக் இதுக்கும் செட் ஆகுதான்னு நம்ம பார்த்துடலாம். பிக்கு வந்து 2, சிக்கு 3, டிக்கு 4. இது எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு கிடைக்கிறது 9. 9னா ஐ கரெக்ட். அடுத்தது சி பிளஸ் டி பிளஸ் இ. சியோட வேல்யூ என்னது? 3. டி வந்து 4. இ வந்து 5. இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 5, 4, 9. 9, 2, 12. 12 லெட்டர் என்னது? எல். சிடிஇ டிவைடட் பை எல் குடுத்துருக்காங்களா? ஓகே. இப்ப எல்லா லாஜிக்கும் செட் ஆயிருச்சு. இப்ப ஃபைனலா நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? நீங்க இப்படியேவும் பார்க்கலாம். பாருங்க ஏபிசின்னு இருக்கு. அடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர மட்டும் விட்டுட்டு, பிசி அடுத்த லெட்டர சேர்த்து டின்னு வருது. அடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர விட்டுட்டு, சிடி நெக்ஸ்ட் இய சேர்த்துருக்காங்க. அப்ப இங்க நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு என்ன வரணும்? டிஇலருந்து ஆரம்பிக்கணும். டிஇஎஃப்ன்னு வரணும். புரிஞ்சிருச்சா? இப்படி நீங்க எடுத்தலாம். இல்ல ஆப்ஷன்ல டிஇஎஃப்ன்னு தான் எல்லாமே குடுத்திருந்தாங்க. டிஎஃப்இன்னு ஒரு தடவ குடுத்திருந்தாங்க. நீங்க டிஇஎஃப்ன்னு எழுதுனாலும், டிஎஃப்இன்னு எழுதுனாலும் அந்த நம்பர கூட்டும்போது சேமா தான் வரும் நம்மளுக்கு. இப்ப டி பிளஸ் இ பிளஸ் எஃப். டிக்கு என்ன நம்பரு? 4. இக்கு 5. எஃப்க்கு 6. இது எல்லாத்தையும் கூட்டுனா 5, 6 11. 11 பிளஸ் 4 15ன்னு வரும். ஆல்பாபெட்ல 15வது லெட்டர் என்னன்னா ஓ. அப்ப டிஇஎஃப் பை ஓ அப்படிங்கிறது தான் ஆன்சர். உங்களுக்கு ஆப்ஷன்ல நான் குடுத்திருப்பேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா குடுத்திருப்பேன். இதுதான் ஆன்சர். புரியுதா? நீங்க வந்து லாஜிக் படி இப்படியே மேல இருக்கிறத வச்சு கண்டுபிடிச்சோம்னா, டிஇஎஃப் தான் அடுத்து வரும்னு கண்டுபிடிச்சுருவீங்க. ஆனா அந்த டிஇஎஃப் அப்படிங்கிற ஆப்ஷன்லயே 3 இருந்தது. அந்த இதுல அடுத்து கீழ என்ன வரும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால அந்த 3யும் கூட்டுனா என்ன லெட்டர் வருமோ, அதுதான் கீழ வர்ற ஆப்ஷன். புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் போலாம் நம்ம. நெக்ஸ்ட் சம்மு. இதுவும் நானே உங்களுக்கு எழுதுறேன். பாருங்க. M divided by AC is to N divided by AD. Next O divided by AE. இப்போ இங்க என்ன வரும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்ப இதுக்கும் நான் என்ன பண்றேன்னா, உங்களுக்கு ஆப்ஷன் வேணா குடுத்துறேன். P divided by AF. ரெண்டாவது ஆப்ஷன் வந்து Q divided by AB. மூணாவது ஆப்ஷன் வந்து P divided by AC. நாலாவது ஆப்ஷன் R divided by AD. இதான் வந்து 4வது ஆப்ஷன். சரியா? இந்த ஆப்ஷன்லாம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இத வந்து ஒன்ஸ் நான் இத மட்டும் அழிச்சிடுறேன். கீழ இருக்கிறத மட்டும். நீங்க வீடியோவ பாஸ் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன உங்க நோட்ல நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு, இப்ப நம்ம ஆன்ஸர் மட்டும் எப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே. இங்க என்ன இருந்தது? A இருந்ததா? A இருந்தது. இப்ப இத எப்படி கண்டுபிடிக்கலாம்? பாருங்க, நம்ம ஒரு நம்பர்ன்னு குடுத்துட்டாலே, லெட்டர்ஸ்ன்னு குடுத்துட்டாலே, அதுல என்ன லாஜிக் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாட்டி, நம்ம நம்பருக்கு போயிடுறது பெஸ்ட். இப்ப எம்மோட நம்பர் என்னது? 13. அதுக்கு கீழ ஏவும், சியும் குடுத்துருக்காங்க. அப்படிதானே? நடுவுல பிளஸ் வருமா, மைனஸ் வருமான்னு நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கெஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம நம்பராவே போட்டுறலாம். ஏ என்ன? 1. சி என்ன? 3. எப்படி வந்திருக்கு? இங்க பாருங்க 1, 3, 13 அப்படின்னு வந்திருக்கு.
ஓகே. இதே மாதிரி தான் அடுத்து வருதான்னு பார்த்துரலாம். 2வது எண்ணா? எண்ணோட லெட்டர் என்னது? 14. ஏ, டி. 1 இதுக்கு 4. அப்ப சேம். அதே மாதிரி தான் வந்திருக்கு. 14ன்றது எண்ணுண்டா, அத 1, 4 அப்படின்னு ஏடின்னு பிரிச்சு எழுதலாம். மேல இருக்க எண்ணும், கீழ இருக்க ஏடியும் சேமு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அடுத்து ஓவுக்கும் பார்த்துருவோமா? ஓ இஸ் ஈக்குவல் டு ஏஇ. ஓ அப்படிங்கிறது 15வது லெட்டரு. இது 1, இது 5. அப்போ 13, 14, 15ன்னு வந்திருக்கு. அப்போ அடுத்து இங்க என்ன வரணும்? 16 தான் வரணும். அப்ப 16வது லெட்டர் என்னது? பி. அப்ப பிக்கு என்ன வரணும்? 1, 1, 6ன்ற லெட்டர் வரணுமா? அப்ப 1ண்டா ஏ. 6வது லெட்டர் என்னது? எஃப். அப்ப 16வது லெட்டர் பி. ஆன்சர் வந்து பி டிவைடட் பை ஏஎஃப் அப்படிங்கிறது தான் ஆன்சர். எம்என்ஓபி வரிசையா வந்துருச்சு. ஓகேவா? அப்படி கூட நீங்க எடுத்து எழுதிக்கலாம். சிடி பாருங்க. ஏசி, ஏடி. நீங்க வந்து இவ்ளோ லாஜிக் என்னால கண்டுபிடிக்க முடியல மேடம். இவ்ளோ 1 நம்பர் இதெல்லாம் போடணுமா? ஒவ்வொன்னுக்கும் டக்குன்னு எம்முக்கு எந்த நம்பர்ன்னு நான் போடவே எனக்கு டைம் ஆயிரும் அப்படின்னா, இன்னொரு ஈஸியான மெத்தட் இருக்கு பாருங்க இதுல. நீங்க இங்க பாருங்க சம்ம ஏபிஏசி பார்த்த உடனே ஒரு சில பேர் இப்படியும் போட்டுட்டு போயிருவாங்க. அப்ப என்னன்னா நெறைய டைமும் சேவ் ஆகும். அது வந்து நம்மளோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட பொறுத்து. அங்கன போய் நம்ம மூளை எப்படி யோசிக்குதோ அத பொறுத்தது தான். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? எம்என்ஓ, ஏசி, ஏடி, ஏஇ. அப்ப அடுத்து என்ன வரும் அப்படின்னா, எம்என்ஓ. அப்ப அடுத்து கண்டிப்பா பி தான் வரணும். கீழ பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபுல்லா ஏ தான். அப்ப ஏ தான் வரணும். சி, டி, இ. அப்ப அடுத்து எஃப் தான் வரணும். பி பை ஏஎஃப். இப்படியும் நீங்க போடலாம். புரியுதா? அதுக்குள்ள இருக்கிற லாஜிக் படி நானு அதான் சொல்றேன்ல, உங்களுக்கு நம்பராவே உங்களால லெட்டராவே என்னால லாஜிக் கண்டுபிடிக்க முடியுதுன்னா, அப்படியே போயிருங்க. லெட்டர்ல லாஜிக் கண்டுபிடிக்க முடியல அப்படின்றபோது மட்டும் தான் நீங்க அதுக்கு நம்பரா கன்வெர்ட் பண்ணிட்டு போகணும். ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். லாஸ்ட் சம் 10th சம் பாருங்க. ஜே, பி, ஜெட், எஃப், கேடி. இப்ப ஜே, பி, ஜெட், எஃப், கேடி. இப்ப இதுக்கு என்ன லாஜிக்கு? ஃபர்ஸ்ட்டு இது 2க்குள்ள மட்டும் லாஜிக்கா கண்டுபிடிக்கணும். இப்போ ஜேல இருந்து ஜெட் எப்படி வந்திருக்கு? ஏபிசிடிஇஎஃப்ஜிஹெச் நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, +16 வரும். 16 லெட்டர் தள்ளி ஜெட் வந்திருக்கு. அதே இது பிக்கும் எஃப்க்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா, ரிவர்ஸ்ல போயிருக்கு. பிக்கு அப்புறமா எஃப் வரும். இல்லையா? எஃப்க்கு அப்புறம் தானே பி வரும். அப்ப ரிவர்ஸ்ல 10வது லெட்டரா வந்திருக்கு. இவ்வளவுதான் லாஜிக். அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி அடுத்ததுல யூஸ் பண்ணணும். கேவ்ல இருந்து 16 லெட்டர் தள்ளி இருக்கிற லெட்டர ஃபர்ஸ்ட்டா எழுதணும். 16 லெட்டர் தள்ளி இருக்க லெட்டர்னா என்ன வரும்? கேவ்ல இருந்து திரும்ப ஏ வந்துரும். திரும்ப அதே மாதிரி டீக்கு முன்னாடி -10 நான் பண்ணணும். 10 லெட்டர் முன்னாடி போணும். டீக்கு 10 லெட்டர் நான் முன்னாடி போனா ஜே வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ, ஜே. வெறும் லெட்டர்ஸ் கம்மியா இருக்கும்போது, நீங்க லாஜிக்கா அந்த 2க்குள்ள என்ன இருக்கோ, அத மட்டும் அதே மாதிரி அடுத்ததையும் ஃபாலோ பண்ணி போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான். நெறைய ஃபார்மேட் உள்ளயே 4, 5 லெட்டர்ஸோ, இல்ல இந்த நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, இது டிவைடட் பை இதுன்னு அப்படி வந்தா மட்டும் தான் நீங்க லாஜிக்க கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும். மத்தபடி நீங்க ஒரு லெட்டர் இப்படிலாம் வந்துச்சுன்னா, நீங்க அதுல வர்றதவே நீங்க போட்டு போயிரலாம். அதே ஃபர்ஸ்ட் இதுல என்ன லாஜிக் இருக்கோ, அதே லாஜிக்க அடுத்ததுக்கு போட்டு விட்டு போயிரலாம். இதோட முடிஞ்சதுப்பா. இந்த பார்ட் 3 வீடியோ. உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு பார்ட் மட்டும் வரும் இந்த ஆல்ஃபா நியூமெரிக்ல. அதுக்கடுத்து வந்து ஆப்டிட்யூட்ல நம்ம ரீசனிங்ல வந்து வேற ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்ணிருவோம். இதுவரைக்கும் ஆப்டிட்யூட் ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு. அதுல அளவைகள் சாப்டர் தவிர, ரீசனிங்ல நம்பர் சீரிஸும் இந்த ஆல்ஃபா நியூமெரிக்கும் முடியப்போது. நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு கால் ஃபார் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எல்லா சிலபஸையும் முடிச்சுருவோம். அதனால தைரியமா கன்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. ஜிகே வீடியோஸ் வந்து இனி அடிக்கடி ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ மேக்ஸிமம் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். அதனால வந்து உங்களுக்கு அதையும் ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிரலாம்.
அ தமிழ் வந்து கூடிய சீக்கிரத்திலேயே முடிஞ்சிரும். அது ஆல்ரெடி முடியிற கட்டத்தில தான் இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம மந்த்லி வைஸ் பார்த்துட்டே இருக்கிறதுனால, ஒவ்வொரு மந்த்தும் முடிய முடிய போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கன்டினியூஸா நீங்க படிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. ஏதாவது ஒரு பிரேக் இடையில வந்தாலும், அ அந்த பிரேக்லயும் டென்ஷன் ஆயி அந்த வேலையும் ஒழுங்கா பண்ணாம, அந்த பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் டைம் போயிருச்சே போயிருச்சேன்னு டென்ஷன் ஆயி, படிக்கிறதையும் ஒழுங்கா பண்ணாம எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிறாதீங்க. ஒரு பசங்களுக்கு உடம்பு சரியில்ல, வீட்ல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்ல, பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலையா, புக்க எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு, ஆ முழு ஃபோக்கஸா அவங்க கவனிக்கிறதுல பாருங்க. ஏன் அப்டின்னா, ஒரு பக்கம் புக்க வச்சுக்கிட்டு, இத பார்த்துட்டு, இந்த டென்ஷன அவங்க மேல காமிக்கிறது, இந்த கோவத்த காமிக்கிறது, ஒழுங்கா கவனிக்காம இருக்கிறது, இத வச்சு வீட்ல இன்னும் 2 பிரச்சனைய அதிகமா இன்கிரீஸ் பண்றது. இதனால உங்க டைம் தான் வேஸ்ட் ஆகும். அவங்களுக்கு கியூர் ஆகுறதுக்காக கூட டைம் வந்து லேட் ஆகலாம். நீங்க முழுசா ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள நல்லா பொறுமையா அவங்கள வந்து சரி பண்ணி முடிச்சுருங்க. அவங்களுக்கு ரெக்கவர் ஆனதுக்கப்புறம், நீங்க திரும்ப புக் எடுக்கிறீங்களா? புக் எடுத்த பிறகு முழுக்க, முழுக்க உங்க கான்சன்ட்ரேஷன் புக்ல வந்துரணும். அந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. எந்த வேலைய செஞ்சாலும் அதுல கவனத்த செலுத்துங்க. நீங்க இதுல ஒரு கால், அதுல ஒரு கால் வச்சீங்கன்னா 2 வேலையும் கெட்டு போயிரும். ஓகே. அடுத்த வீடியோல திரும்ப உங்கள நான் மீட் பண்றேன். தேங்க் யூ. பாய்.